தோசை மாவு வேணாம், புளிக்க வைக்கவும் வேணாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? வீட்டில் ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும், தோசை மாவும் காலி ஆகிடுச்சு, சப்பாத்தி பூரி செய்யறதுக்கும் டைம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இனிமேல் ஃபீல் பண்ணாமல் இதை செஞ்சுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட வேக வைக்காத உருளைக்கிழங்கு ஸ்கின்லாம் பீல் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, 1/4 கப் கெட்டியான தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக மட்டும் நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. டைம் இருந்துச்சுன்னா. டைம் இல்லைன்னா நீங்கள் உடனே கூட தோசை வாத்துக்கலாம். தோசைக்கல்ல நம்ம எப்பயும் போல தோசை வாத்துட்டு இது மேலே நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லைனா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருக்க அளவுக்கு கரெக்டாக 4 தோசை வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி செய்ய போறீங்கன்னா அப்படியே அளவுகளை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மாவு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள தேங்காய் சட்னியோ கார சட்னியோ வச்சு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.